டிஃபரன்ஸ். ஒருத்தங்க என்ன சொல்றாங்க, டியர் டாக்டர், ஐ ஹவ் பீன் சஃபரிங் ஃப்ரம் டீரியலைசேஷன் அண்ட் டீபர்சனலைசேஷன் ஃபார் 20 years. I am on Lexapram 20 mg and Ativan 2.5 mg. Is there any permanent treatment for this? Okay, so permanent remedy அப்படிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச். எல்லா டாக்டர்ஸும் சேர்ந்து ஒரே ஒரு நாள் உங்க ஃபீல்டுல ஒருத்தர் கூட சாகாம பார்த்துக்கோங்களேன் அப்படின்னா முடியுமா? முடியாது. ஸோ பர்மனன்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்ட்டு எதுவும் கிடையாது. ஒவ்வொரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், நம்ம மைண்ட் ஆக்ட் பண்ணும். ஓகே, ஸோ இதில் நிறைய பேர் கேட்குறீங்க, எங்களுக்கு எவிடன்ஸ் பேஸ்டா, எஸ்பெஷலி சைக்கியாட்ரிஸ்ட், நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க? எவிடன்ஸ் பேஸ்டாக சொல்லுங்க. ஓகே, நீங்கள் என்ன ரெஃபர் பண்ணுறீங்க, என்ன ஜேர்னல் ரெஃபர் பண்ணுறீங்க, அதெல்லாம் இன்ஸ்டாலையோ யூடியூப்லையோ போட்டு இவ்வளோ பெரிய மெடிக்கல் புக் ஆக்க முடியாது. ஓகே, ஸோ பர்மனன்ட் ரெமெடி அப்படிங்கிறது, பர்மனண்ட்டாக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்க முடியுமா? இல்லை எந்த அளவு ஸ்ட்ரெஸ் வந்தாலும் அதை உங்களால் மனப்பூர்வமான வியாதியாகாம உடம்ப அஃபெக்ட் பண்ணாம நீங்க அதை டேக்கிள் பண்ண முடியுமா? அப்படின்னா தான் உங்களுக்கு பெர்மனன்ட் சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். ஓகே, டீபர்சனலைசேஷன் அண்ட் டீரியலைசேஷன். ஐயோ, இது ஏன் உடம்பு மாதிரி தெரியலையே, நானே என் உடம்ப தள்ளி நின்று பார்க்குற மாதிரி இருக்கே, ஐயோ இது நான் அந்த இடத்த முன்னால பார்த்துருக்கேனே, இல்ல எனக்கு தெரிஞ்ச இடமே வித்தியாசமா தெரியுதே, இப்படிப்பட்ட ஃபீலிங்ஸ் தான் டீபர்சனலைசேஷன் அண்ட் டீரியலைசேஷன். அப்போ இது as such இது வியாதி கிடையாது. சில டைம்ல எல்லோருக்கும் இப்படி உணர்வது ரொம்ப இயற்கை. ஓகே, ஸோ இதை மனசுல வச்சுட்டு இதுக்கு உங்களுக்கு இது ரிலேட்டட் ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு லெக்ஸோப்ராம் அண்ட் அச்சிவான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் இதை 20 வருஷமா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க. டாக்டர்ஸ் 20 வருஷமா சாப்பிடுன்ட்டு சொல்லக்கூடாது. ஆனால் டயாபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு லாங் டேர்ம் ட்ரீட்மெண்ட் தான் சொல்றாங்க. அதை கியூர் பண்ண இன்னும் கண்டுபிடிக்கல. உங்க சிம்டமை கண்ட்ரோல் பண்றதுக்கு, அதை அமுக்கிறதுக்கு தான் வழி கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த டீபர்சனலைசேஷன் அண்ட் டீரியலைசேஷன், ஐயோ இது நான் பார்த்த இடம்ல வித்தியாசமா தெரியுது, அல்லது இந்த இடத்த நான் முன்னாலே பார்த்துருக்கேன், ஐயோ இது ஏன் உடம்பு இல்லை, நான் என் உடம்ப நான் தனியா இருந்து கவனிக்கிறேன், இப்படிப்பட்ட விஷயங்கள் எதுக்கு சிம்டம்ஸ் ஆகும்? ட்ராமாட்டிக் ஸ்டேட்ஸ், போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர்ல இருக்கும். இப்போ ஒரு கேர்ள், அந்த கேர்ளை ரிப்பீட்டடா ரேப் பண்றாங்க, அவளுக்கு கொஞ்சம் கூட தப்பிக்க வழி இல்லை, ரிப்பீட்டடா ரேப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அடிக்காங்க, ஆண்களை அடிக்கிறாங்க, துன்பப்படுத்துறாங்க, கொடுமை பண்றாங்க. இதுல தப்பிச்சு நல்லா வாழ்றவங்க இருக்காங்களா? ஆமாம் ஆமாம், நல்ல வாழ்க்கையை அழகா மாற்றி கொண்டு வரவங்க இருக்காங்க. எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் நடந்தாலும் அதுல இருந்து ரீபவுண்ட் ஆகி வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. சரி, இந்த டைம்ல அந்த டீபர்சனலைசேஷன் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது என்னையும் அடிக்கலப்பா, அவங்க என் உடம்ப அடிக்காங்க, அதோ என் உடம்பு அங்க இருக்கு, இததான் ரிப்பீட்டடா ரேப் பண்றாங்க, அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க. அப்போ இது ஏன் உடம்புன்னு நினைக்கும் போது உங்கள் மனசு கொதிக்கும், தாங்க முடியாத லெவலுக்கு போகும். ஏதோ ஒரு உடம்பு, அந்த உடம்பு வலிக்கும் தான், ரத்தம் வருதுதான், ஆனாலும் அது ஏன் உடம்பு இல்லை அப்படிங்கிறது ஒரு ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர். இட் இஸ் அ டிஃபென்ஸ் மெக்கானிசம். நல்லா புரிந்து கொள்ளணும். மனசு சில வேளைகளில் சித்து விளையாட்டு விளையாடும். எதுக்கு? உங்களை ப்ரொடெக்ட் பண்ண. அததான் அந்த காலத்துல டிஃபென்ஸ் மெக்கானிசம் சொல்றோம். இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் சில வேளைகளில் நம்மை காப்பாற்றும். டெம்பரரி மனசு பேதலித்து விடுவதை தடுக்கும். நல்ல ஒரு அழகான வாழ்க்கையை நோக்கி பாசிட்டிவா முன்னேற வைக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் நாட் அ டிசீஸ். நீங்க அதுக்காக நான் ஒரு மாத்திரை சாப்பிட்டேன்னு சொல்றது தவறு. அதுவும் 20 வருஷமா நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். எஸ், இப்படிப்பட்ட விஷயங்கள் சில வியாதிகளில் நடக்கும். அக்யூட் ஆங்ஸைட்டி, அக்யூட் டிப்ரெஷன், ஈவன் ஸ்கிசோஃப்ரெனியா, இதுக்கெல்லாம் இது சிம்டம்ஸா இருக்கலாம். நிறைய நேரம் சில மாத்திரைகளை அப்படியே கொடுத்து, நாள் கணக்காக கொடுத்து, நம்ம நார்மல் டிஃபென்ஸ், நார்மல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த மைண்டை அப்படி மழுக்கடிச்சிடுறோம். ஸோ எந்த மாத்திரைகளையும்
தேவையான அளவு சாப்பிடுங்க. அந்த ஒரு டைம் பீரியட் பாருங்க. மேபி இட் இஸ் 3 months, 6 months, மேக்ஸிமம் 1 year. நான் 1 yearலாம் சொல்ல மாட்டேன். வேணா உங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷனா இருந்தா 1 year. அதுல அது கேட்கலையா, இப்ப நிறைய வித்தியாசங்கள் இருக்கு, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ வேற ஒரு ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டியை ஃபாலோ பண்ண நீங்க ரெடியா